தமிழ் குமரன் சார் ஷூட்டிங் ஸ்பாட் பக்கத்துலேயே வந்துட்டு அவரோட ஆஃபீஸ் இருக்கும். திடீர்னு ஃபோன் வச்சுட்டு வாங்க ஃப்ரீயாக இருந்தால் பன்னீர் சோடா சாப்பிட்லாமே. அது ஒன்றும் இல்லை, பன்னீர் சோடா வந்து பன்னீர் சோடா தான் சார். தப்பாக நினச்சிக்கலாம். இல்லை தமிழ்நாடு 2 நாளாக அந்த பன்னீர் சோடாவை தான் தேடி. இல்லை நம்ம தப்பாக சொல்லி பன்னீர் சோடா சார் பன்னீர் சோடா. Max Gold Cash for Gold. Call 04445454545 and Let's Go Holidays presents Parimala and Co. The Grand Audio Launch. இல்லை டார்லிங், அந்த கோலி சோடா உள்ள இருக்கிறது பன்னீர் சோடா தானே சார்? கரெக்டு தானே சார்? ராஜ்கிரண் சாரே வந்து டேடியே வந்துட்டு சிரிக்கிறார், எனக்கே பன்னீர் சோடா. அவர் பார்க்காத பன்னீர் சோடாவா? தலைவன் மிஸ்கின் தலை வந்துட்டு யூஎஸ் போயிட்டாரு. ஆனால் நாங்கள் கிடைக்காது ஃபீல் பண்ணா போல் 2 பார்சல் அமுச்சு விட்டேன், பெட்டி கொடுத்து விட்டேன். பாண்டியா சார் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கால் வருது. கால் பண்ணோடனே வந்துட்டு சொல்கிறாங்க, இது மாதிரி படத்தில் ஒரு கேரக்டர் இருக்குது, சாரி கேரக்டர்லாம் பண்ண மாட்டேன். அவர் எப்படி அந்த டைமில் கஷ்டப்பட்டார், யாரும் அவர் மதிக்கலை, சுத்தமாக மதிக்கவே இல்லை. எனக்கு தெரியும், நான் பார்த்தேன். தனியாக ஒரு மூடில் இருப்பார். ஏய் ஏன்பாவன் அந்த மாதிரிலாம் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. இன்றைக்கி நான் பார்க்குறப்போ வந்துட்டு செம்ம ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இந்த விட இன்னும் பயங்கரமாக போவீங்க. இன்னும் ஓரிரு தினங்களில் புதியதாக தமிழக வெற்றிக் கழகம் தமிழக முதல்வர் அவர்களால் நல்ல செய்திகள் திரையுலகு கிடைக்கும் என்பது அறுதியிட்டு உறுதி கூறலாம். Let's welcome our Sandy Master to the stage. ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். முக்கியமான அந்த தமிழ் குமரன் சார் ஷூட்டிங் ஸ்பாட் பக்கத்துலேயே வந்துட்டு அவரோட ஆஃபீஸ் இருக்கும். திடீர்னு ஃபோன் வச்சுட்டு வாங்க ஃப்ரீயாக இருந்தால் பன்னீர் சோடா சாப்பிட்லாமே கூப்பிட்டாரு. அது ஒன்றும் இல்லை, பன்னீர் சோடா வந்து பன்னீர் சோடா தான் சார். தப்பாக நினச்சிக்கலாம். இல்லை தமிழ்நாடு 2 நாளாக அந்த பன்னீர் சோடாவை தான் தேடி. இல்லை நம்ம தப்பாக சொல்லி பன்னீர் சோடா சார் பன்னீர் சோடா. பன்னீர் சோடாவும் கோலி சோடாவும், ஏன்னா கோலி சோடா உள்ளே இருக்கும் பன்னீர் சோடா தான். புரியுதுங்களா? தத்துவம் இவ்வளோ ஈஸியா இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது தான் ஒரு மாதிரி என்னன்னு யோசிக்க. இல்லை டார்லிங், அந்த கோலி சோடா உள்ளே இருக்கும் பன்னீர் சோடா தானே. இல்லை அவர் பன்னீர் சோடா குடிச்சது இல்லையா? இல்லை, கோலி சோடா உள்ளே இருக்கும் பன்னீர் சோடா தான். நீங்கள் குடிச்சு பார்த்தா தெரியும். அதை மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம். பன்னீர் சோடா பண்ணலாம். இல்லை பன்னீர் சோடா வாங்கிட்டு கோலி சோடா வாங்கிட்டு பன்னீர் சோடா கோலி சோடா மிக்ஸ் பண்ணியும் குடிக்கலாம். அதனால் 2மே பன்னீர் சோடா தான் சார். கரெக்டு தானே சார்? அவர் பாருங்கள், ராஜ்கிரண் சாரே வந்து டேடியே வந்துட்டு சிரிக்கிறார், எனக்கே பன்னீர் சோடா. அவர் பார்க்காத பன்னீர் சோடாவா? நாட்டு பன்னீர் சோடாவா பார்த்துருப்பாரு. அதுதான் அது வந்துட்டு அதாவது தமிழ் குமரன் சார் அப்படின்னா லைக் ஃபேமிலி மாதிரி தான் எங்களை ட்ரீட் பண்ணார். எல்லாரையும் வந்துட்டு இந்த ஆர்டிஸ்ட் அந்த ஆர்டிஸ்ட் அப்படிலாம் இல்லை, எல்லாருமே ஈக்குவலாக ரொம்ப ஃபேமிலியாக அவங்களுக்கு என்ன கம்ஃபர்ட்டோ அதை தான் பண்ணி கொடுத்தாரு. அது ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அவர் ப்ரொடக்ஷன் சாங் கூட நான் அவர் ப்ரொடக்ஷனில் பண்ணதில்லை சார். இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆக்ட் பண்ணுறேன், சாங்கும் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்கப்புறம் இந்த லிஜெண்ட் ராஜ்கிரண் சார் சீக்கிரத்தில் ஒர்க் பண்ணேன் சார் உங்கள் கூட. அதாவது சாங் பண்ணேன் அப்போது நம்ம சண்டைக்கொல்லி 2 அப்போ வந்து சாங் பண்ணேன். பட்டு லவ் யூ சார். தலைவன் மிஸ்கின் தலை வந்துட்டு வரல, தலை வந்துட்டு யூஎஸ் போயிட்டார். அங்கே வந்துட்டு ஓப்பன் பண்ணிருப்பார் நேற்றுக்கு. ஆனால் நாங்கள் கிடைக்காது ஃபீல் பண்ணா போல் 2 பார்சல் அமுச்சு விட்டேன் சார், பெட்டி கொடுத்து விட்டேன். தலைவன் போயிருக்கார்ல யூஎஸ்க்கு. ஆமாம், அங்கே கிடைக்காதுல்ல பன்னீர் சோடா, பேக்கில் போட்டு விட்டேன், லக்கேஜில் அமுச்சு விட்டேன். ஓகேன்ட்டா போல். நேற்று தான் மெசேஜ் பண்ணார், கண்ணா வந்துட்டேன் கண்ணா, இப்போ தான் ஓப்பன் பண்ணேன், கோலி உடைச்சேன்னாரு. இல்லை கோலி தட்டி உடைப்பாங்களே, அது இப்போ தான் வச்சாரன், சவுண்டோடு அமிச்சார், அதோட போட்டு அமிச்சார், உடச்சிட்டேன் பாண்டு. சூப்பர். அது வந்துட்டு அவர் மை செல்லம், அதை வந்துட்டு அவர் வேறு லெவல். அவர் நம்ம சொல்லினே போகலாம். இன்னும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். முக்கியமான அந்த டெக்னீஷியன் எல்லாமே. இந்த கதையில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த திவ்யா அண்டு ஜெகன் அண்ணன், அதுக்கப்புறம் விக்கி, அவங்களுக்கு தான் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லி எல்லாம் மறந்துடும் ஃபுல்லாக பேசினா. அதனால தான் ஃபஸ்ட்டு அவங்க சொல்லி, ஏன்னா அவங்க தான் வந்துட்டு நம்ம பாண்டியா சாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பில்லர் தான். சார் வந்து ஃப்ரீடமாக விட்டுருவார். அவங்க வந்துட்டு டோன் பண்ணுவாங்க, இல்லை மாஸ்டர் இது பண்ணலாம், இன்னும் மாஸ்டர் இது பண்ணலாம், பெட்டர் பண்ணலான்ட்டு. அது திவ்யா அவங்க தான் வந்துட்டு சான்ஸே இல்லை, மிகப்பெரிய ஒரு பிள்ளை. ஏன்னா எல்லா வேலையும் எடுத்து பண்ணுவாங்க. அதே மாதிரி இது ஜெகன் சாய்ராம், அதான் இல்லை பார்த்தீங்களா, டார்லிங் சொன்னா போல் அவர் இங்கே இருக்கவே மாட்டார். டார்லிங் இல்லை போயிட்டார். அவர் அந்த மாதிரி தான் இருக்க மாட்டார். ஆனால் படப்படன்னு பேசுவார், மனசில் இருக்கிறத ஓப்பனாக பேசுவார். அவர் தான் வந்துட்டு எல்லாருமே சொன்னாங்க இந்த படம் நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அவர் தான் சாய்ராம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, சூப்பராக அப்படியா, தேங்க்யூ
பிகாஸ் அவங்க 3 பேரும் விக்கி அதே மாதிரி தான், அவங்க 3 பேரும் விக்கி அண்ட் திவ்யா இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். பட் நீங்கள் தான் வந்து எனக்கு அந்த டைலாக் முதல்ல கொண்டு வந்து அவங்க தான் வந்துட்டு எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க, இது பண்ணலாம் அது பண்ணலான்ட்டு. அதனால் இப்போயே தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் விக்கி. தேங்க்யூ. ஜெகன் சாராம் போயிட்டார். தலைவா அதே தான் இருக்கீங்களா? ஓகே, லவ் யூ. ஐயோ ஃபாக்ஸ் மியூசிக் வேறு லெவல் பண்ணியிருக்காங்கடா. தேங்க்யூடா. தேங்க்யூ ஸோ மச்டா. லவ் யூடா. 2 சாங் அல்டிமேட்ரா. தக்காளியும் வாட்சாகவும் சரி அல்டிமேட்ரா. லவ் யூடா. ஃபஸ்ட்டு வந்து பாண்டியா சார் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கால் வருது. கால் பண்ணோடனே வந்துட்டு சொல்கிறாங்க, இது மாதிரி படத்தில் ஒரு கேரக்டர் இருக்குது. சாரி, கேரக்டர்லாம் பண்ண மாட்டேன். அப்போ தான் நம்ம லோக்காலில் வில்லனாக பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம எதுக்கு பார்க்க கேரக்டர் பண்ணுன்ட்டு நான் இல்லை சார் நான் கேரக்டர் பண்ணுறதுலன்ட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாண்டியா சார் வந்து விட்டார். அதுக்கப்புறமா வந்துட்டு 1 மந்த் இருக்குமா சார், 1 மந்த்து கேப் கழிச்சிட்டு வந்துட்டு திருப்பியும் பாண்டியா சாரே கால் பண்ணார். எடுத்தோடனையும் சார் சொல்லுங்கள் சார், மாஸ்டர் இந்த கதை நல்லாயிருக்கும், அது இதெல்லாம் இல்லை, கேரக்டரே இல்லை, நீங்கள் வந்து கதையை கேளுங்க, இது கேரக்டர் இல்லை, கிட்டத்தட்ட லீடு மாதிரி தான், நீங்கள் வந்து கதையை கேளுங்கனாரு. சார் ஓகே சார் கதையை கேட்டேன். ஏன்னா பாண்டியா சார் வந்து அதாவது நீங்கள் வந்து இல்லை என்ன தான் கதை சொன்னாலும் நம்ம ஓகே தாண்டா சொல்லுவோம், பார்த்துலாம், அதாவது என்ன முடியாதுன்னு சொல்லுவோம். அப்படின்ற மாதிரி யாராவது போய் உக்காந்தாங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை, 100% வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் கதை சொல்கிற ஸ்டைலில் வந்து யாராக இருந்தாலும் அதை வந்து லைக் பண்ணி ஓகேன்றவாங்க. அது நம்ம டார்லிங் தெரியும். அப்படி கதை சொல்லுவார் அவர், சான்ஸே இல்லை. கதையை கேட்டோம் சார் ஓகே சார் நான் பண்ணுறேன்ட்டேன். அதே மாதிரி வந்துட்டு அவரோட ஸ்பீட்லாம் சான்ஸ் இல்லைங்க. அது நான் இது வரைக்கும் நான் பார்க்கல. ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு 150 ஷாட்டு, மிஸ்கின் தலை சொன்னால் போல் 200 ஷாட்டு, அந்த மாதிரிலாம் கஷ்டம். அவ்வளோ ஷாட் எடுப்பார். கடை இந்த பக்கம் திருப்பினா ஒன்று, இந்த பக்கம் திருப்பினா இந்த பக்கத்துலேயே வந்து கிளைமேக்ஸுக்கு அதே மொத்தத்தையும் சேர்த்து வந்துட்டு, அதாவது எனக்கு தெரிஞ்சு போக வந்துட்டு சார் டேட்டு கம்மியானே ஒரு நினைக்கிறேன். 10 நாளில் சீக்கிரத்தில் ஒரு படத்தில் 40 நாளில் வந்து 4 படம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு போக. அதனால் வந்துட்டு சார்லாம் வந்துட்டு இஸ் அ லிஜெண்ட். ரொம்ப கேர் பண்ணிக்கினார். நம்மளுக்கு எது கம்ஃபர்ட், உங்களுக்கு எது கம்ஃபர்ட் நீங்கள் அதை பண்ணுங்கள், உங்களுக்கு எது கம்ஃபர்ட் இது பண்ணு, இதை ஃப்ரேமில் நீ இவ்வளோ தான் பண்ண, அப்படி இல்லை ஃப்ரீடமாக விட்டுறாரு. எனக்கு அது ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதே மாதிரி எனக்கு வர கதைலாம் வந்து ஒன்று வெட்டுறது, குத்துறது, யாராவது கழுத்தறுத்து போடுறது, இல்லை இப்படியே தான் இருந்தது. ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு சொன்னோடனே ஃபுல் ஜாலி, ஃபுல் ஃபன்னாக இருக்கணும். அதனால எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது அந்த மாதிரி பண்ணோன்ட்டு. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல்வேஸ் ஐ லவ் யூ. பிகாஸ் அவர் பார்க்குறது அப்படி. ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் செம்ம கலாய்ப்பார். எல்லாம் இந்த காமெடி கவுண்டருக்குன்ட்டுலாம் அவர் ஆக்ட் பண்ணுவார். அது மாதிரி ஒரு மாதிரி பண்ணுவார். அதெல்லாம் செம்ம ஃபன்னாக இருக்கும். லவ் யூ சார். ஆக்சுவலாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறமா மதர் இட்ஸ் எ லிஜெண்ட். அது நிறைய பேசியிருப்பாங்க, நிறைய ஏவியெல்லாம் பார்த்தோம். அவங்கள மாதிரிலாம் சான்ஸே இல்லை. அதாவது ஒரு ஃப்ரேம் வச்சுட்டு சிரிமானா அந்த சிரிப்பில் வந்து 1008 ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அவங்கள மாதிரிலாம் வந்துட்டு பண்ணவே முடியாது. மதர் ஆல்வேஸ் யூ ஆர் த லிஜெண்ட். உங்கள் பிளேஸ் வந்து இணையே இல்லை, நீங்கள் தான். உங்கள் பிளேஸில் நீங்கள் மட்டும்தான் இருக்க முடியும், வேறு யாரும் வர முடியாது. வரணும்னு ட்ரை பண்ணாலும் அது முடியாது. ஏன்னா நீங்கள் தான், வேறு யாருமே இல்லை. ஆல்வேஸ் ஐ லவ் யூ. உங்கள் கூட ஒர்க் பண்ணது, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாம், ஐ எம் வெரி ஹாப்பி. ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் நான். பிகாஸ் என் ஃபேமிலி எல்லாமே உங்களோட தீவிரமான ஃபேன். சொல்லுவாங்க போனோன்னு சொல்லுங்கன்ட்டு. கண்டிப்பாக மதர் லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச் உங்க கூட நான் ஒர்க் பண்ணது. அதுக்கப்புறம் வந்துட்டு சஞ்சனா, ஆக்சுவலாக எங்களுக்கு அவங்களுக்கு வாக்குவாதமே நடக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில். எங்களோட காம்பினேஷன் அப்படி தான், நீங்கள் படத்தில் பாருங்கள் அது தெரியும். பயங்கரமான ஆர்டிஸ்ட் அவங்க. அதுக்கப்புறம் அனந்திகா, அவங்க வாய்ஸ் தான் செம்மையாக இருக்கும், நீங்கள் படத்தில் பாருங்கள். வாய்ஸும் நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க, செம்மக்கிட்டாக இருக்கும். பூர்ணிமா கூட அவங்க சாங்கும் சரி, அவங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, செம்மையாக டான்ஸ் ஆடுறாங்க, நல்லா செம்மையாக நடிச்சிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மை டார்லிங், அதாவது டார்லிங் உங்கள் நான் ஞாபகம் இருக்கான்னு தெரில, இது நான் சொல்கிறேன். நாய்க்குட்டின்னு ஒரு படம் வந்தது. நாய்க்குட்டி ஒரு படத்தில் வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு டார்லிங் வந்து அந்த வெண்ணிலா காப்பிடிக்குள்ளே முடிச்சுட்டு அது 2வது படம் அவர் பண்ணுறாரு. நாய்க்குட்டி அவர் வந்துட்டு அதில் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு, காமெடி ரோலு. அப்போ நான் அந்த படத்தில் வந்து சோலோ ஆடுறேன் நான். அப்போ மானாமெல்லாம் முடிச்சுட்டு சோலோ என்னை கூப்பிட்றாங்க. டார்லிங் வராப்பில், அதாவது அவர் என்னடா இந்த மனுஷன் ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அவர் எப்படி அந்த டைமில் கஷ்டப்பட்டார், யாரும் அவர் மதிக்கலை, சுத்தமாக மதிக்கவே இல்லை. எனக்கு தெரியும், நான் பார்த்தேன். அப்போ நம்ம சோழனால் வந்து நம்மளுக்காச்சும் ஓரளவுக்கு எதாவது இருக்கும், அவருக்கு அது கூட இல்லை. அவர் நம்மளுக்காச்சும் எதாவது ஒன்றா பசங்க இருப்பானே, எதாவது பேசினு இருப்போம். அவர் தனியாக ஒரு மூடில் இருப்பார். ஏங்கப்பா அவன் அந்த மாதிரிலாம் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. இன்றைக்கி நான் பார்க்குறப்போ வந்துட்டு செம்ம ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன்.
செம்ம ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நான் டார்லிங் அப்பப்போ மெசேஜ் பண்ணுவேன், வாய்ஸ் நோட்டு போடுவேன். டார்லிங் நீங்கள் வேறு லெவலில் டார்லிங் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் எப்படி பார்த்தேன் இதை அதே கேட்டலாம் மணிகண்டனும் அதே தான். எனக்கு இவங்கெல்லாம் இது வந்து உச்சத்தில் இருக்கிறப்போ வந்துட்டு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. டார்லிங் இந்த விட இன்னும் பயங்கரமாக போவீங்க டார்லிங். பிகாஸ் உங்கள் மனசு அந்த மாதிரி. நான் சொல்கிறேன், நிறைய பேர் தெரியும், உங்கள் மனசு எனக்கு தெரியும், நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கன்ட்டு. லவ் யூ டார்லிங்ஸ் ஆல்வேஸ். பரிமளா அண்ட் கோ எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். செம்ம ஹாப்பியாக தான் நீங்கள் போவீங்க. அதில் வந்து 100% கேரண்டி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் தான், ஃபேமிலி ட்ராமா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. இந்த நிகழ்வு இன்னைக்கு நடக்கிறதுக்கும் இந்த படம் நடக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கார். இந்த தசாப்தத்தின் தமிழ் திரையுலகத்தை எடுத்தீங்கன்னா அதில் ரொம்ப முக்கியமான முடிவுகள், ரொம்ப முக்கியமான படைப்புகளுக்கு பின்னாடி இவருடைய உழைப்பு ரொம்ப 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 பெருசாக இருந்திருக்கு. அந்த உழைப்பின் வழி நம்ம இதுவரையிலையும் நிறைய பேர் சக்ஸஸ் அனுபவிச்சிருக்கோம் இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ இண்டஸ்ட்ரிக்காகவே எப்பயும் யோசிக்கக்கூடிய ஒருத்தர் இன்னைக்கு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கார் அப்படின்றது இன்னும் கூட கூடுதல் சந்தோஷம். இட்ஸ் டைம் டு வெல்கம் அவர் வெரி ஓன் தமிழ் குமரன் அவர்கள் ஆன் டு த ஸ்டேஜ் ஆஃப் பரிமளா அண்ட் கோ கிராண்ட் ஆடியோ லான்ச். பரிமளா அண்ட் கோ இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகின்றுள்ள பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவரையும் எங்களுடைய லைக்கா குழும தலைவர் சுபாஷ் அண்ணா சார்பாகவும் என் சார்பாகவும் அருமை நண்பர் இயக்குனர் சகோதரர் திரு பாண்டிராஜ் அவர் சார்பாகவும் வருக என்று வரவேற்கின்றேன். மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து வருகை புரிந்துள்ள திரு ஆர்கே சுரேஷ், கமலக்கண்ணன் அண்ணன், ராதா அண்ணன் மற்றும் வருகை புரிந்துள்ள கபார் சார், நம்முடைய நிர்வாகிகள் அனைவரையும் வருக என்று மீண்டும் ஒரு வரவேற்கின்றேன். மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றுள்ள தொழில்நுட்ப கலைஞர்கள், திரைப்பட நடிகர்கள், உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக என்று வரவேற்கின்றேன். படத்தை பற்றி சொல்லணுன்னா, ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போது திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் நடந்தது. கரெக்டாக தேர்தல் ஆரம்பிக்கும் போது அந்த படத்தையும் பூஜை போட்டு என்னால் வரவும் முடியல. பாண்டிராஜ் சார் அவர் வந்து ஒரு கேரக்டர் நடிக்கவும் சொன்னார். நாங்கள் 3 மாதமாக இந்த தயாரிப்பாளர் சங்க தேர்தல் வேலையிலே இருந்தோம். நான் இந்த இதில் எதையுமே கண்டுக்கல. இப்படி ஒரு இயக்குனர் கிடைக்கிறது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. எந்த வேலையும் பார்க்கல, பணம் கொடுக்கணும்னா கூட ஒரு படத்தை எடுத்துருவார். அந்த மாதிரி ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய வரம். அவர் கூட சேர்ந்து நாங்கள் நிறையா படம் பண்ண ஆசைப்படுறோம். அவருடைய நண்பர், குடும்ப நண்பர். கண்டிப்பாக நான் ஏற்கனவே படத்தையும் பார்த்துட்டேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப நல்ல டாக்காகவும் இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு பெரிய வெற்றி படம் அமைன்னு நம்புகிறேன். அதே மாதிரி மக்கள் செல்வன் திரு விஜய் சேதுபதி அவர்களையும், டிஎன்சி இளங்கோவன் அவர்களையும், பூ சசி சார் அவர்களையும், ஞானவேல் சார் அவர்களையும் மற்றும் மாமா வலசை சந்திரசேகரன் அவர்களையும் நிகழ்ச்சியில் வருகின்றுள்ள உங்கள் அனைவரையும் வருக என்று மீண்டும் ஒரு முறை எங்களுடைய லைக்கா குழும தலைவர் சுபாஷ் அண்ணா சார்பாகவும் என் சார்பாகவும் என்னுடைய நண்பர் திரு பாண்டிராஜ் அவர் சார்பாகவும் வருக என்று வரவேற்கிறேன். நன்றி. நீங்கள் இந்த படத்தில் நடிகராகவும் இருக்கீங்க, நீங்களே சொன்னீங்க. ஸோ நடிகராக டைரக்டர் பாண்டியராஜனை பற்றியும், ப்ரொடியூசராக பாண்டியராஜனை பற்றி இல்லை, நடிகராக வந்து என்னால் முழுசாக பண்ண முடியல, இருக்கவும் முடியல. ஆனால் படத்தில் பார்த்தேன், எனக்கே கொஞ்சம் பயமாக இருந்தது. என் பொண்ணெல்லாம் படம் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் படத்தை. அவள் வந்து பார்க்கும்போதே ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தா. அப்பா எப்படி இருப்பியோ என்னன்னு கேட்டால், இல்லை அந்தளவுக்கு தப்பாலாம் தெரில, நீ எப்படி நடிப்புனே தெரிலன்னு. நல்லா நடிக்க வச்சுட்டு நான் நம்புகிறேன். அது நீங்கள் படத்தை பார்த்துட்டு தான் சொல்லணும் எப்படி வந்திருக்கு என்னன்னு சொல்லி. அதே மாதிரி தயாரிப்பாளராக இப்படி ஒரு எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு இயக்குனர் நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா எந்த சிரமமும் கொடுக்கல, லொக்கேஷனை அவரே பார்த்துக்குவார், அவரே மேனேஜர் வச்சுக்குவார். விடிய காலங்க 5 மணிக்கு 6 மணிக்கு வந்துடுவார், யாரும் வரமாட்டார், அவர் இருப்பார். நைட்டு 12 மணிக்கு போவார். ஐயோ இப்படி ஒரு நான் ஏன்னா நிறைய படம் பண்ணியிருக்கோம். மிகச்சிறந்த இயக்குனர். கண்டிப்பாக அவருக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய இடம் உண்டு. கண்டிப்பாக நாங்கள் நிறையா படம் பண்ணணுன்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி. இவர் ஊனா போட்டு எதையாவது ஒன்று ஆரம்பித்து வச்சார்னா அது நிச்சயமாக பெரிய ஹிட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் டைம் டு வெல்கம் வி கிரியேஷன்ஸ் கலைப்புலி எஸ் தானு சார் ஆன் டு த ஸ்டேஜ் ஆஃப் பரிமளா அண்ட் கோ. ப்ளீஸ் சார். அண்ட் அவரை தொடர்ந்து லெகசி இன் ப்ரொடக்ஷன், தமிழ் சினிமாவினுடைய ஆகச்சிறந்த திரைப்படங்களை தசாப்தங்கள் கடந்து கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தியாகராஜன் சார் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது. உங்கள் பலமான கைத்தட்டல்.
ஜாம்பவான்களோடு இணைய அடுத்ததாக அன்னையிலிருந்து இன்னைக்கு வரலையும் திறமை எங்கே இருந்தாலும் அந்த திறமைக்கு இவற்றிலிருந்து ஒரு கால் போயிடும். அந்த கால் பல கோடிகளாக கன்வெர்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இட்ஸ் டைம் டு ஹேவ் அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா அண்ணன் அவர்கள் ஆன் டு த ஸ்டேஜ் ஆஃப் பரிமளா அண்ட் கோ. எஸ் அண்ட் இப்போ இந்த ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் பயங்கர லெஜெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜாக வந்து மாறி இருக்கு. அண்ட் பரிமளா அண்ட் கோ படத்துடைய டீமுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காகவே ஸ்பெஷலாக நம்ம ப்ரொடியூசர்ஸும் வந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அண்ட் டீமுக்கு உங்களுடைய விஷஸ். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தானு சார். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. ஒரு மகிழ்வும் நெகிழ்வும் கலந்த தருணத்தில் இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே இந்த நிகழ்வில், பரிமளா அண்ட் கோ நிகழ்வில் அந்த நல்ல செய்தி இன்னும் ஓரிரு தினங்களில் புதியதாக தமிழக வெற்றிக் கழகம் தமிழக முதல்வர் அவர்களால் நல்ல நல்ல செய்திகள் திரையுலகு கிடைக்கும் என்பது அறுதியிட்டு உறுதி கூறலாம். அதனுடைய முன்னெடுப்பாகத்தான் இன்றைய தினம் திரையுலகினர் சந்தித்த போது அவர் சொல்லிய நல்ல வார்த்தைகள், அதை நான் சொல்வதை விட அவர்கள் வாயால் சொல்லுவது தான் திரையுலகம் மகிழ்வுறும் நன்னாளாக சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பொழுந்தது போல் இரட்டிப்பு சந்தோஷத்தை தமிழக அரசு தர இருக்கிறது. தமிழக அரசுக்கு நன்றியுடன் நாங்கள் பணித்த கண்களுடன் நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட தருணத்தை அறிவிக்கக்கூடிய இந்த நிகழ்வில் பரிமளா அண்ட் கோ எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் எல்லாருமே இந்த படத்தை பற்றி எல்லாரும் பேசின்னு இருக்காங்க. அதாவது பெரிய பெரிய நடிகர்கள் இருக்கிற ஒரு சூழலில் இப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன நடிகர்களை வைத்து இவர்களாம் ஒரு காலத்தில் பெரிய நடிகர்களாக இருந்தாலும் இந்த படத்தை பற்றி அதிகமாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். தம்பி மிஸ்கின் வந்து ட்ரெயினுடைய ட்ரெய்லர் பார்த்துன்னு இருக்கும்பொழுது அப்போ சொன்னார், சார் நீங்கள் பரிமளா அண்ட் கோ பற்றி பாருங்கள் சார், மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னாரு. ஏன்னா கணிப்பதில் அவனை தவிர வேறு யாரும் கணிக்க முடியாது. அது பாண்டியராஜ் மேலே எனக்கு மிகப்பெரிய அளப்பரிய நம்பிக்கை இருக்கிறது. தொடர் வெற்றிக்கு சொந்தக்காரர். இந்த படத்தை தயாரிக்கக்கூடிய தம்பி தமிழ்குமரன் உண்மையிலேயே பெரிய பாக்கியசாலி. இந்த படம் அங்கிங் எனாதபடி எங்கும் மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். தியாகராஜன் சார் சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். பரிமளா அண்ட் கோ ஆடியோ ஃபங்க்ஷன்னு என்னை இன்வைட் பண்ணார் தமிழ்குமரன் சார். நான் வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நான் எப்போவும் படம் முடியும், எப்போ ஆடியோ ஃபங்க்ஷன் வைப்பாங்கன்னு. ஏன்னா நான் வந்து இந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 ஆண்டுகளாக நான் வந்து சினிமா துறையில் இருக்கேன். நிறைய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு டைரக்டர் யாருன்னா பாண்டியராஜ் சார் தான். இதை நான் எந்த மேடையிலையும் நான் சொல்வேன் நான். ஏன்னா வந்து அவர் எனக்கு வந்து தலைவா தலைவி கதையை வந்து சொன்னார். கதையை சொன்னதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனோம். இம்ப்ரெஸ் ஆனதுக்கப்புறம் வந்து அவர் ஃபுல் ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணி ஃபுல் ஷெட்யூல் போட்டு கொடுத்தாரு. போட்டு அந்த பட்ஜெட்டும் அவர் பொறுப்பேற்று அந்த பட்ஜெட்டுக்குள்ளே எடுத்து கொடுத்தாரு. அந்த காலகட்டத்தில் அது வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய உதவியாக இருந்தது. அதே மாதிரி எல்லா டைரக்டரும் பண்ணாங்கன்னா சினிமா உலகம் நிஜமாக நல்லாயிருக்கும். நான் இன்னும் நிறையா அவரை பற்றி பேசணுன்னு இருந்தேன். விஜய் சேதுபதி சார் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டார். அவர் ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக எடுப்பார். அதே நேரத்தில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். எந்த ஒரு சீன்லேயும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். அது படத்துலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பரிமளா அண்ட் கோ வந்து நான் ட்ரெய்லரை பார்க்கல இன்றைக்கி. டெஃபினட்டாக வந்து ஜெயராம் சார், ஊர்வசி மேம் எல்லாம் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார், ஆசி கலந்த அந்த வார்த்தைகளுக்கு. எஸ், அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய பிதாமகனாக இன்று வந்திருக்கிற பாக்யராஜ் சார் அவர்களுக்கு வணக்கம். எங்கள் அன்புக்குரிய தாய் கிழவிக்கு வணக்கம். தமிழ்குமரன் ப்ரொடக்ஷன்ஸ், பரிமளா அண்ட் கோ பை பாண்டியராஜ் அண்ட் கோ. பாண்டியராஜ் சார் படம் அது. பாண்டியராஜ் சார் மாதிரி ஒரு நல்ல டைரக்டர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப குறைஞ்சி போன காலத்தில் தயாரிப்பாளர்களுக்காக யோசித்து படம் எடுக்கிற விரல் விட்டு எண்ணக்கூடிய சில இயக்குனரில் பாண்டியராஜ் அவர்கள். பாண்டியராஜ் சார் ஒரு படம் பண்ணி விழா பண்ணுறாருன்னா நான் அழைக்காமல் கூட வந்து ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போவேன். ஏன்னா ஒரு தயாரிப்பாளரோட கடமை உங்களை வாழ்த்துறது. ஏன்னா உங்கள் மாதிரி திட்டமிட்டு ப்ரொடியூசருக்கு பட்ஜெட்டில் முடிக்கணுமேனு யோசிக்கிற டைரக்டர்ஸ்களில்
நீங்கள் வந்து முதன்மையானவராக இருக்கீங்க. தொடர்ந்து உங்களுக்கு வெற்றிகள் வருவதும் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன், உங்களுடைய டெடிகேஷன் எல்லாமே ரொம்ப பாராட்டுக்குரியது சார். இன்னும் நிறையா படங்கள், மாபெரும் வெற்றி படங்கள் நீங்கள் தரணும். பரிமளா அண்ட் கோ வந்து பார்க்கும்போதே, டிசைனை பார்க்கும்போதே உற்சாகமாக இருக்குது. இப்படி இந்த படத்தில் எப்படி எல்லோரும் இவ்வளோ குஷியாக இருக்காங்களோ அந்த மாதிரி ரிலீஸ்க்கு அப்புறம் ஆடியன்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர், ப்ரொடியூசர் எல்லாருமே குஷியாக இருப்பாங்க. அந்த நம்பிக்கை இந்த படத்தில் இருக்குது. தமிழ்குமரன் சாருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி படம் அமைஞ்சு உங்களுடைய ப்ரொடக்ஷன்ஸ் பெரிய லெவலில் வர்றதுக்கு என்னுடைய தமிழ்குமரன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய நீண்ட அனுபவம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி இப்போ தான் நீங்கள் ஒரு சரியான ட்ராக் வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. அந்த மாதிரி இந்த படம் வெற்றி படமாக அமையணும். ஜெயராம் சார் அவரோட நான் 2 படம் பண்ணியிருக்கேன். ஒரு ஒண்டர்ஃபுல் ஆக்டர், அப்படி ஒரு அற்புதமான மனிதர். அவரோடு இருந்தால் டைம் போகிறதே தெரியாது. ஷூட்டிங்கில் வந்து எத்தனை கஷ்டம் இருந்தாலும் மறந்துட்டு ஷூட்டிங்கில் வேலை பார்க்கலாம். எல்லாத்துக்கும் எனர்ஜி கொடுத்துட்டே இருப்பார். அதனால் அவர் வந்து இருக்கிறது வந்து அவர் வந்து ஒரு மல்டிபிள் டேலண்ட். ஒரு சின்ன குட்டி கமலஹாசன் சொல்லலாம் அவரை. அந்த மாதிரி ஒரு டேலண்ட் உள்ள அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஊர்வசி அம்மா ரொம்ப எக்ஸலண்ட். இன்றைக்கி வந்து மனோரமா ஆட்சிக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து அதை ஓரளவுக்கு அதை மேட்ச் பண்ண முடியும்னா நீங்கள் வந்து தான் பண்ண முடியும். உங்களுடைய டேலண்ட், உங்களுடைய இந்த படம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு அங்கே இருக்கிறோம் இந்த படத்தில். ஸோ இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையணும். இந்த படம் பாண்டியராஜ் சாரோட மகுடத்தில் மேலும் ஒரு வைரக்கல்லாக இருக்கணும்னு வாழ்த்துக்கிறேன். நன்றி. பரிமளா அண்ட் கோ தி கிராண்ட் ஆடியோ லான்ச். டைட்டில் ஸ்பான்சர் உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல். கால் 04445454545. மேக்ஸ் கோல் கேஷ் ஃபார் கோல் மற்றும் லெக்ஸ் கோ ஹாலிடேஸ் டிராவல் பியாண்ட் பவுண்டரிஸ். Max Gold Cash for Gold. Call 04445454545. And Let's Go Holidays presents Parimala and Co. The Grand Audio Launch.